வெளிநாட்டு பயணம் குறித்து முதலமைச்சர் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று இபிஎஸ் வலியுறுத்தியிருக்கிறார். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இது பற்றி விரிவான விவரங்கள் பகிரலாம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அண்மையில் மேற்கொண்ட அமெரிக்காவிற்கான அரசுமுறை பயணம் உட்பட இதுவரை 4 முறை வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் அயல் நாடுகளுக்கு பயணம் செய்திருக்கின்றார். இந்த நிலையில்தான் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் மேற்கொண்ட 4 பயணங்கள் மூலமாக ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் தொடர்பாக கேள்வி எழுப்பியிருக்கின்றார். குறிப்பாக தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி ஆகஸ்ட் 2024 அமெரிக்கா சென்று 31,500 கோடி முதலீடுகளை ஈர்த்திருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கர்நாடகத்தினுடைய அமைச்சர்கள் அமெரிக்கா சென்ற பொழுது 25,000 கோடி அளவிற்கான முதலீடுகளை ஈர்த்து வந்துள்ளதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதே நேரம் 17 நாட்கள் அமெரிக்காவில் தங்கியிருந்த தமிழக முதலமைச்சர் 7,618 கோடி மட்டுமே முதலீடுகளை ஈர்த்திருக்கின்றார் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். 4 முறை வெளிநாடு சென்றிருந்த முதலமைச்சர் ஒட்டுமொத்தமாக தற்போதைய அமெரிக்க பயணம் உட்பட 4 பயணங்களில் 18,000 கோடி மட்டுமே முதலீடாக தமிழகத்திற்கு ஈர்த்து வந்திருக்கின்றார் என்று குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் அந்த முதலீட்டு ஒப்பந்தங்களிலும் பெரும்பாலானவை தற்போது தமிழகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தொழிற்சாலைகளின் விரிவாக்கத்திற்காக போடப்பட்ட ஒப்பந்தங்கள் தான், புதிய நிறுவனங்கள் அல்ல என்று தெரிவித்திருக்கின்றார். 2019 கொரோனா தொற்றுக்கு இடையிலும் அந்த காலகட்டத்தில் முதலமைச்சராக இருந்த தற்போதைய எதிர்க்கட்சி தலைவர் முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தி அதிக அளவு முதலீடுகளை ஈர்த்ததாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் 2020ஆம் ஆண்டு இறுதியில் ஜிம் மூலமாக போடப்பட்ட ஒப்பந்தங்களில் 72% திட்டங்களையும், இரண்டாவதாக நடந்த அதிமுகவின் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 27% திட்டங்களும் செயல்பாட்டுக்கு வந்தது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தான் முதலமைச்சராக இருந்த பொழுது வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக போடப்பட்ட ஒப்பந்தங்களில் 41 திட்டங்கள் செயல்பாட்டிற்கு வந்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளரும் ஆட்சியாளர்கள் மாறினாலும் கூட ஆட்சி அமைப்பு நிரந்தரமானதுதான் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது தன்னுடைய ஆட்சியில் இருந்த துறை சார்ந்த அதிகாரிகள் தற்போதும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அரசில் இருக்கின்றார்கள் என்று சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய அவர் அதிலும் சிறப்பு செயலாளராக இருந்த அருண் ராய் உள்ளிட்டவர்கள் தற்போது இருக்கும் நிலையில் அவர்களிடம் கேட்டறிந்து கொள்ளுமாறு குறிப்பிட்டுள்ளார்.